நாஞ்சில் விஜயன் அவர்களோட மனைவியின் பிரசவத்திற்கு அப்புறம் அவங்களோட வீட்டுக்கு மருத்துவ குழு வந்திருக்காங்க அப்படிங்கிற தகவல் சமீபத்தில் வெளியாகி சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. அண்ட் அவங்களுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சு அப்படின்னு ரசிகர்கள் ரொம்பவே பரபரப்பாக கேட்டு வந்துட்டு இருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். விஜய் டிவியின் மூலியமா ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு பெற்றவர் தான் நாஞ்சில் விஜயன். ஏகப்பட்ட ரியாலிட்டி ஷோஸ் பண்ணியிருக்காரு. ரொம்ப கஷ்டப்பட்டு இன்னைக்கு இந்த ஒரு இடத்துக்கு வந்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். 2023 அவருக்கு மேக்ரினா அப்படிங்கிற பொண்ணோட கல்யாணமாக இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் அவங்க கூட சேர்ந்து ஏகப்பட்ட ரியாலிட்டி ஷோஸஸ் அட்டன் பண்ணியிருந்தாரு. அண்ட் அதில் ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு பெற்றிருந்தாரு. இந்த ஒரு நிலையில் அவங்க அம்மா ஆக போகிறாங்க அப்படின்னும் நான் அப்பா ஆக போகிறேன் அப்படிங்கிற நியூஸை ரொம்பவே ஹாப்பியாக ஷேர் பண்ணியிருந்தாரு. அண்ட் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கு. இந்த ஒரு விஷயத்த ரொம்பவே எமோஷனலாக அவரோட சோசியல் மீடியா பேஜில் ஷேர் பண்ணியிருக்காரு. இந்த உலகத்தில் என்ன அப்பான்னு கூப்பிட ஒரு உயிர் வந்தாச்சு. இதுக்கப்புறம் இந்த உலகமே எனக்கு நீ தான். நான் என் வாழ்க்கையில் பட்ட இத்தனை நாள் கஷ்டமே உன் முகம் பார்த்தோன்னே மறந்து போச்சு அப்படின்னு ரொம்பவே எமோஷ்னலாக பேசியிருந்தாரு. அண்ட் அதை தொடர்ந்து அவரோட மனைவிக்காக அவர் இன்னொரு விஷயமே பண்ணியிருக்காரு. அது என்ன அப்படின்னா அவங்களுக்கு வந்து கல்யாணமாகி கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் கழிச்சு தான் குழந்தை பிறந்திருக்கு. இந்த ஒரு நிலையில் அவங்க மனைவி வந்து இப்போ எப்படி இருக்காங்க, இதுக்கப்புறம் அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கா, அப்படி அவங்க கண்டிஷன்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு டாக்டர்ஸ் டீம்கிட்ட ஒரு சில விஷயங்கள் பேசியிருக்காரு. குறிப்பாக ஒரு டீம் வந்து எங்கள் வீட்டுக்கு அனுப்புங்க, அதாவது ஒரு டாக்டர் ஒரு நர்ஸ் இந்த மாதிரியான ஒரு ஆட்கள் இருக்கட்டும், எப்போதுமே அவங்க கூடவே இருக்கட்டும். ஏன்னா நானும் அடிக்கடி ஷூட்டிங்னு போயிடுவேன், என்னாலையும் கூடவே இருக்க முடியுமா அப்படின்னு தெரில. திடீர்னு அவங்களுக்கு எதுவும் ஒன்றுனா கூட இருந்து பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும். அதே நேரம் இப்போ பிரசவத்துக்கு அப்புறம் அப்படிங்கும் போது மருத்துவ ரீதியாக அவங்க கூட யாராவது ஒருத்தவங்க இருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். எவ்வளோ செலவானாலும் நான் பார்த்துக்கிறேன், எனக்கு அவங்களோட ஹெல்த் தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி டாக்டர்ஸ்ட்ட ஒரு டீம் ஒன்று கேட்டிருக்காரு. அண்ட் டாக்டர்ஸ் தரப்புல இருந்துமே இதுக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்களாமா. அண்ட் கூடிய சீக்கிரமே அவங்க மனைவி கூட எப்போதும் 24/7 ஒரு மருத்துவ குழு இருக்கும் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. இந்த ஒரு விஷயம் தான் சமீபத்தில் சோசியல் மீடியா வெளியாகி வைரலாக போய்கிட்டு இருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, ஆக்ட்ரஸ் ஐஸ்வர்யா லட்சுமி அவர்கள் ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் ரொம்பவே ஓப்பனாக ஒரு சில விஷயங்கள் பேசியிருந்தாங்க. குறிப்பாக மாமன் படத்தில் அவங்க சூரிக்கு ஹீரோயினாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்டாங்க, உண்மையாகவே நீங்கள் சூரிய ஹீரோயினாக பண்ண போகிறீங்களா, இது உங்களுக்கு ஓகேவா? இது மாதிரி ஏகப்பட்ட கேள்விகள் என்னை நோக்கி வந்துச்சு. அவங்க எல்லாத்துக்கும் நான் சொல்லக்கூடிய விஷயம் ஒன்று தான், சூரி சார் ரொம்பவே நல்ல மனிதர், ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. அவர் எது பண்ணாலுமே அதில் ஒரு நல்ல விஷயம் இருக்கும். அவர் கூட ஜோடி சேர்ந்து நடித்தது அப்படிங்கிறது என்னோட பெருமை. எனக்கு இந்த படத்தில் இந்த கேரக்டர் கொடுத்ததுக்கு ரொம்பவே நன்றி சூரி சார், உங்கள் கூட ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த ஒரு விஷயம் ரொம்பவே வைரலாக போணுச்சு. ஆரம்பத்தில் இந்த படத்தோட போஸ்டராக இருக்கட்டும் இல்லை டீசராக இருக்கட்டும் வெளிவந்த உடனேயே சூரி கூட இவங்க ஹீரோயினா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லோருக்குமே எழுந்திருந்துச்சு. ஏன் இந்த மாதிரி ஒரு முடிவு, மார்க்கெட் பெயர போகுது அப்படிங்கிற மாதிரி எவ்வளோ பேர் பேசியிருந்தாங்க. பட் அது எல்லாத்துக்குமே சேர்த்து ஐஸ்வர்யா லட்சுமி அவர் வந்து காமெடின் அப்படிங்கிறத தாண்டி இன்னைக்கு ஒரு ஹீரோவாகிட்டாரு, அவர் கூட பண்ணுறதுல தப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த காம்போவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.